அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். ஜூன் 1ஆம் தேதி வந்து ஜூன் மாதம்னாலே பொதுவாக வந்து 6வது மாதம் இல்லைங்களா? அது வந்து ஜூன் மாதம். அதுலேயும் இந்த கரெக்டாக அந்த வைகாசியும் அந்த ஜூனும் ஜாயின் ஆகிறப்போ ஜூனுன்னா 6வது மாதம். வைகாசின்றதே நம்மளுக்கு அந்த முருகருக்கு முக்கியம். வைகாசி விசாகம் வரும் உங்களுக்கு. போதாத குறைக்கு உங்களுக்கு 9ஆம் தேதி தான் வைகாசி விசாகமே 6வது மாதத்தில் தான் வரப்போகுது. வைகாசி மாதம் வரும். வைகாசி விசாகத்தில் தான் வரும். வைகாசி தமிழ் மாதம் இருக்கும். ஆனால் ஜூன் 6வது மாதம், 6னாவே முருகர் இல்லைங்களா? அதில் உங்களுக்கு 9ஆம் தேதி தான் வரப்போகுது வைகாசி விசாகம். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, அந்த 6வது மாதத்தில் அந்த ஜூன் மாதத்தினுடைய 1ஆம் தேதியே சஷ்டி, வளர்பிறை சஷ்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வளர்பிறை சஷ்டி இருக்குது. அன்றைக்கி ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் வந்து இவருக்கு கிருபானந்த வாரியார் வந்து வானத்தில் ஜீவசமாதியானது ஏரோப்ளேனில் லண்டன்லேருந்து வரும்போது. அதனால் அவருக்கு வந்து குரு பூஜை நாள் அன்னைக்கு இதுக்கு. ஆனால் இந்த மாதம் இல்லை, அவரது ஐப்பசி மாதம்தான். இருந்தாலும் மாதம் மாதம் வர்ற ஆயில்யம் நட்சத்திரம் இது இருக்குது உங்களுக்கு கிருபானந்த வாரியார்து. அதே சமயத்தில் பிறந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அகஸ்தியர் வருது. ஆயில்ய நட்சத்திரம்னு பார்க்கும்போது அகஸ்தியர் வருது. அதனால் இது சேர்த்த மாதிரி, ஏன்னா அகஸ்தியர் 6வது ஜூன் மாதம்னா 6வது மாதம், வைகாசி மாதம், இது எல்லாமே மிங்கிள் ஆகிற ஒரு ஸ்பெஷல் டே இருக்கும்போது நம்ம அதுக்கு உரியவங்களை நம்ம அந்த வாயில் அந்த பேர் சொல்கிறது மூலமே போதும். இப்போ நீ இவங்க சொன்ன ஸ்லோகத்தை எத்துமே படிங்க, அவங்க சொன்ன ஸ்லோகத்தை படிங்கன்றதை விட இந்த ஐடியாவை நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததே யாருன்னா யோகிராம் சுரத்குமார். யோகிராம் சுரத்குமார் தான் என்ன பண்ணார்னா, நீங்கள் அந்த வாயில் வெறும் அவங்க பேரை சொல்லி போற்றி சொல்லிகிட்டே இருந்தால் போதும். அவருடைய பேர் நாம சொல்கிறதுக்கு அவர் ஜெயகுரு ராயான்னு அவராகவே ஒரு பேட்டர்ன் எல்லாருக்கும் இது பண்ணிட்டு போனார், 3 டைம்ஸ் சொல்லி சொல்லணும்னு. இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்லோகம் தான் உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பம் வந்தது. உங்களுக்கு தெரியும் அகஸ்தியர் ஏற்படுத்துனது, கிருபானந்த வாரியார் ஏற்படுத்துனதுலாம் தெரியும். ஆல்ரெடி நீங்கள் கிருபானந்த வாரியார் பக்தர், அவருக்குன்னா இந்த பாட்டு அப்படின்னா நீங்கள் அதை படிக்கலாம். எனக்கு அதெல்லாம் வேணாம். கிருபானந்த வாரியார் கூட எனக்கு கனெக்ஷன் கிடைக்கணும். அதுவும் 6வது மாதம்னாவே அந்த 6ன்ற நம்பர் முருகரோட கனெக்ஷன் ஆகுதுன்றதுனால அந்த வைகாசி மாதம் இருக்கும்போதே உங்களுக்கு வருது. அதில் வர்ற சஷ்டி, வைகாசி விசாகத்தில் எப்படி வைகாசி மாதத்தில் எப்படி விசாக நட்சத்திரம் முக்கியமோ அந்த மாதிரி அந்த வைகாசி மாதத்தில் வர கிருத்திகை, வைகாசி மாதத்தில் வர சஷ்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் வந்து நீங்கள் அந்த முதல் நாளே வருது உங்களுக்கு சஷ்டி. அன்னைக்கு பார்த்து ஆயில்யம். அதில் அகஸ்தியர் சம்மந்தப்பட்டிருக்காரு, கிருபானந்த வாரியார் சம்மந்தப்பட்டிருக்காரு. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம என்ன பண்ணிடலான்னா, அகஸ்தியருக்கு மட்டும் நான் ஒன்று சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணுங்கள். 108 முறை சொல்லுங்கள். அது உங்கள்கிட்ட ஜபமாலை இருந்ததுன்னா, அகஸ்தியரே ஜெயம், அகஸ்தியரே சத்தியம், அகஸ்தியரே ஆனந்தம், லோபமுத்திரையம்மா துணை அப்படின்னு கூட சொல்லிடணும். அதுக்கு அகஸ்தியருக்கு நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஒரு சொம்பு, பித்தளை சொம்பு உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதில் தண்ணி ஊற்றி 2 பூ, ஒன்று அகஸ்தியருக்கு, ஒன்று லோபமுத்திரையம்மாவுக்கு நினச்சிட்டு வச்சிடணும். அந்த சொம்பில் தண்ணி வைக்கிறீங்களா, அதுக்கு கீழே ஒரு பிளேட் இருக்கணும். பித்தளையே இருந்தால் பெட்டராக இருக்கும், தட்டு கூட. இல்லைனா நீங்கள் கீழே ஒரு தட்டு வச்சு அதை வைக்கணும். அதை டெய்லியே வைக்க சொல்கிறேன் நான். உங்கள் வீட்டினுடைய ஈசான மொழியில் அகஸ்தியர்னு நினச்சி அதை வச்சுக்கோங்கன்றேன் நான். இந்த மாதிரி அகஸ்தியரை கும்புறதுக்கு அவர். கிருபானந்த வாரியாருக்கு உங்கள் வீட்டில் படம் இருந்தால் ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு வெத்தலையில் சந்தனத்தை பசைஞ்சு ஒரு கூம்பு மாதிரி அப்படி நம்ம பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி கிருபானந்த வாரியார் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதே மாதிரி முருகருக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு கந்தசஷ்டி கவசமோ இல்லை வேல்மாறலோ இல்லை சண்முக கவசமோ, கொஞ்சம் சின்னது சண்முக கவசம், அப்படி இல்லைன்னா நீங்கள் அருணகிரிநாதரது முத்தைத்தரு கூட ரொம்ப குயிக்காக முடிக்கணும், சின்னது போதும் அப்படின்னா இதில் எதுவாவது நீங்கள் முருகருது அன்றைக்கி இது பண்ணணும். சஷ்டி அன்னைக்கு ஒன்று சண்முக கவசம் பாம்பன் குமரகுருதாசருது, இல்லைன்னா அருணகிரிநாதரது முத்தைத்தரு அந்த இது, இல்லைன்னா நீங்கள் கந்தசஷ்டி கவசம், இல்லைன்னா வேல்மாறல், இது ஏதாவது ஒன்று பண்ணிவிடுங்க. இதில் கிருபானந்த வாரியார்து மட்டும் இதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு கேட்குறேன் நான். கிருபானந்த வாரியார்து மட்டும் அன்றைக்கி ஆயில்யமாக இருக்கிறதுனால அவரது மட்டும் வேணால் உங்களால் 369 முறை எழுத முடியுமான்னு பாருங்கள். இது கூட கொஞ்சம் டைம் தான் ஆகும், 1.5 மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது. கிருபானந்த வாரியார்து ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது. நீங்கள் வேலை சம்பந்தமான விஷயத்துக்கோ இல்லை ஃபாரின் போகிற விஷயத்துக்கோ அல்லது ஒரு தொழிலில் முன்னேற்றம் அந்த மாதிரி உங்களை வாழ்க்கையில் இப்போ முக்கியமாக நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வேலை சம்பந்தமான இல்லை வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போகிற விஷயம் சம்மந்தமான அந்த விஷயத்துக்கு கிருபானந்த வாரியார் முக்கியமாக இருக்குது. அது சஷ்டி அன்றைக்கி பார்த்து ஆயில்யம் வந்துடுது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், அதை நீங்கள் 369 முறை எழுதிடுங்க.
மற்றதெல்லாம் சின்னதாக இருக்கிறது கூட சொல்லிவிடுங்க. முருகர்தும் அன்றைக்கி சஷ்டின்றதுனால சொல்லிவிடுங்க. அகஸ்தியரே ஜெயம், அகஸ்தியரே சத்தியம், அகஸ்தியரே ஆனந்தம்னு நீங்கள் 108 முறை சொல்லுங்கள், இல்லை 11 முறை கூட சொல்லிவிடுங்க. ஆனால் அந்த சொம்பு தண்ணி அது முக்கியம். ஏன்னா அன்றைக்கி அவரது ஆயில்யம், அன்றைக்கி அகஸ்தியரையும் நம்ம அந்த சொம்பு தண்ணியில் 2 பூ போட்டு வச்சுக்கிறோம். எப்பவுமே நம்ம கிருத்திகை இன்னும் சொல்லப்போனால் அன்றைக்கி நீங்கள் வந்து அரிசி உப்புமாவை செஞ்சு வைக்கலாம். ஏன்னா கிருபானந்த வாரியார், அருணகிரிநாதர் 2 பேருக்குமே அரிசி உப்புமா செஞ்சு வைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா திணை பொங்கலோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது திணை வகையில் செய்கிற விஷயங்களும் செஞ்சு வைக்கலாம் அப்படின்றது சொல்லிக்கிறேன். ஒரு நிவேதனமாக வைக்கணும்னா வச்சுட்டு அதையே நீங்கள் வந்து வீட்டுக்கு நைட்டுக்கு டிஃபன் அப்படியே வச்சுருந்து ஹீட் பண்ணி நைட்டுக்கு டிஃபன் சாப்பிட்டுக்குதோ அதோ கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அது நிவேதனன்ற விஷயத்துக்கு நான் சொல்கிறேன். ஆனால் அன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறதே கிருபானந்த வாரியாரை 369 முறை ஓம் கிருபானந்த வாரியார் இல்லைன்னா ஸ்ரீ கிருபானந்த வாரியார் போற்றி அப்படின்னு 369 முறை எழுதுறது பெஸ்ட்டாக இருக்கும். அவருக்கு ஆயில்ய நட்சத்திரம் அன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் பவர் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவர் பிறந்த சுவாதி நட்சத்திரத்தை விட அவர் அந்த குரு பூஜை ஆயில்ய நட்சத்திரம் அதிக பவர்ஃபுல்லாகுதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா மாதம் நான் சுவாதி அன்றைக்கும் நான் அவரை இது பண்ணுறேன். ஆனால் ஆயில்யம் அன்னைக்கு தான் அவருக்கு ரொம்ப பவர் இருக்குதுன்றதை நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அது பார்த்து சஷ்டி அன்னைக்கு பார்த்து வருது. அது முருகர் சம்மந்தப்பட்ட நாளில் ஆயில்யம் சேருது. அதனால் அந்த 369 முறை நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக அதை நீங்கள் எழுதுங்க, அதுக்கு ஒரு பெரிய பலன் உண்டு. அப்போனா மற்றதெல்லாம் வேண்டுதல், கல்யாணம், குழந்தை அதுக்கெல்லாம் அப்படி கிடையாது. நான் இது வந்து முக்கியமாக நான் உங்களுக்கு அது சும்மா சொல்கிறேனோ தவிர நீங்கள் எந்த வேண்டுதல்லாம் வைங்க. ஆனால் நம்மளுக்கு கிருபானந்த வாரியார் அந்த சஷ்டி, அதுவும் வைகாசி மாதத்தில் வர சஷ்டியில் ஆயில்யம் ஜாயின் ஆகிறதுனால கிருபானந்த வாரியார் எப்படியானா 369 முறை எழுதிடணும். ஆனால் அது கூடவே நம்ம வந்து அகஸ்தியரை வந்து 11 முறை சொல்கிறது. அந்த சொம்பு தண்ணி ரொம்ப முக்கியம். முருகிறது ஏதாவது ஒரு ஸ்லோகம் அது முக்கியம். நிவேதனம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்கள் இஷ்டமாக பண்ணுங்கள். இல்லை முடியலன்னா அட்லீஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஆனால் கூட வச்சு கும்பிட்டுக்கோங்க. இதை நான் ரொம்ப உங்களை இன்சிஸ்ட் பண்ணுறதே நான் வந்து அந்த 1ஆம் தேதி அந்த கிருபானந்த வாரியாரை நீங்கள் வந்து அந்த 369 முறை எழுதிட்டு உங்கள் வேண்டுதலை ஒரு 6 முறை அப்படியே அது எழுதின கையோடு வேண்டுதலை ஒரு 6 முறை எழுதுது தான் அப்படின்றத நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு கிருபானந்த வாரியார் படமே ஒன்று வாங்கின்னு வந்து வச்சுக்கோங்க. இன்னும் சொல்லப்போனால் 1ஆம் தேதிக்குள்ளே உங்களால் முடிஞ்சால், இப்போ அகஸ்தியருக்குன்னா கூட நம்ம சொம்பு தண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். முருகர் படம் உங்கள் வீட்டில் இல்லாமல் இருக்க போதில்லை. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி அதிலும் பர்டிகுலராக இப்போ நான் தமிழில் போட்டிருக்கேன் அந்த மாதிரி அவரை நீங்கள் பாருங்களேன். இந்த ஃபோட்டோவுக்கு ஒரு ஸ்பெஷல், எப்படி நான் தமிழில் போட்டிருக்கிறேன் அந்த முருகருக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குதோ அந்த மாதிரி இந்த கிருபானந்த வாரியார் இந்த போஸ்க்கு உங்களுக்கு ஸ்பெஷல் எஃபெக்ட் இருக்கும். உங்களுக்கு கூட கனெக்ட் ஆகும். உங்கள் கூட வந்து நீங்கள் கேட்குறது அவர் வந்து கரெக்டாக நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை அவரே வந்து உங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி கனவுலையோ இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்களேன். இந்த ஃபோட்டோ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சால் இது நீங்கள் 1ஆம் தேதிக்குள்ளே இது ஏன்னா அது நம்ம நல்ல டைமாக இருக்குது. வைகாசியாகவும் ஆயில்யமாகவும் சஷ்டியாகவும் இருக்குது. அதனால் ஒரு ஃபோட்டோவை அந்த 1ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கிருபானந்த வாரியார் ஃபோட்டோ வாங்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். அதை விட ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இனிமேல் நான் போடுற ஒரு வீடியோவுக்குமே ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ரொம்ப 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் ஓட்டாமல் குயிக்காக முடிக்கிறேன். தயவு செஞ்சு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களால் ஒருத்தருக்கோ ஒரு 2 பேருக்கோ ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ரொம்ப டவுனில் போகுது. நான் ஆரம்பத்துலேருந்தே ஃபஸ்ட்டு நான் அந்த இப்போ கூட நான் இப்போ லாஸ்ட்டில் தான் கேட்குறேன். எடுக்கும்போதே கேட்குற பழக்கமே இல்லாத போயிடுச்சு எனக்கு 6 வருஷமாக. அதனால் ரொம்ப டவுனில் போச்சு. ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, 1ஆம் தேதிக்கு அந்த விஷயத்தை நான் சொல்லிட்டேன். முடிஞ்சவா ஃபோட்டோ வாங்குங்க, இல்லைனா வெத்தலையில் இது பண்ணுங்கள். கிருபானந்த வாரியார் 369 வரை எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதை நான் திரும்ப சொல்லிக்கிறேன். மற்றதெல்லாம் நீங்கள் அதை அசம்பிள் பண்ணிடுறது பெஸ்ட்டு. அந்த முருகரையும் அந்த அகஸ்தியர் லோபமுத்திரையும் கிருபானந்த வாரியாரும் அன்றைக்கி ஒன்றா சேர்த்து இது பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்கள் அதை உணர்வீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதனால தான் நாங்கள் ஷார்ட்டாக போடலாம், ரொம்ப பெருசாக லாங்காக போடாமல் 10 நிமிஷத்தில் 12 நிமிஷத்தில் அப்படி முடிகிற மாதிரி வீடியோ போடலான்னு நான் போடுறதே நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கணுன்றது தான் சொல்கிறேன். அதிகமான பூஜை முறைகளையும் நான் சொல்லலை. ஒரு முறை இப்போ நாளைக்கு வந்து கடகம்பட்டி பழனிசாமியாவது பச்சை கலரு உங்கள் கோலை போட்டிருந்தாலும் சரி, இல்லை பச்சை குங்குமம் தான் பெட்டராக இருக்கும். அதில் வந்து ஒரு சார்ட் பேப்பர்லையோ இல்லை 2-3 ஒயிட் பேப்பரை ஒன்றா சேர்த்து ஒட்டிட்டு கூட ஓம் கனகம்பட்டி பழனிசாமி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு போற்றின்னு எழுதலாம் கூட பரவாயில்ல. ஓம் கனகம்பட்டி பழனிசாமி அப்படின்னு கூட அந்த பச்சை கலர் உங்கள் விரலால் தொட்டு அதை எழுதணும்.
நாளைக்கு புனர்பூசம் அதுக்கு அதை அப்படியே கூட நீங்கள் கொஞ்சம் காஞ்ச பின்னாடி புனர்பூசம் இது அப்போ மட்டும் எடுத்து அதை நம்ம கும்பிட்டுட்டு உள்ளே எடுத்து கூட வச்சுக்கலாம். அதையும் நான் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.